வணக்கம், வசந்தி பேசுகிறேன். நான் வந்து செக்ஷன் 17 பிஜேயில் இருக்கேன். நான் ஹெர்பல் பாத் தெரப்பி செய்கிறேன், மெடிடேஷன் செய்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எப்போதும் வாழ்க்கையில் ஒரே மாதிரியான சிச்சுவேஷன் நம்ம எதிர்நோக்கிறோமா? அது ஏன் அந்த மாதிரி நடக்குது? மித்தவங்களுக்கு வேறு மாதிரி நடக்குது, மாற்றி மாற்றி நடக்குது, நினச்சது நடக்குது, ஏன் நம்மக்கிட்ட நடக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்குள்ளே இருக்கும். அது முதல்ல நம்மளுக்கு வந்து தெரியணும், எப்படி அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. முதல்ல நம்ம எப்போதும் யாரும் எதுவும் கேட்டாங்கன்னா, இல்லை இன்வைட் பண்ணாங்கன்னா, இல்லை ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா புதுசாக, நம்ம எடுத்தோன்னே என்ன பேசுவோம் அப்படின்னா, ஓ ஐ காட் நோ டைம், ஐ எம் வெரி பிஸி, ஐ காட் அதர் திங் டு டூ. எப்போதும் வந்து நம்ம வந்து அதை தட்டி கழிக்க பார்ப்போம், முழுசாக கேட்க மாட்டோம் அவங்க என்ன சொன்னால் வந்தாங்கன்னு. அது ஒன்றாவது. ரெண்டாவது, நம்ம பேசுகிற வார்த்தைகள் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வந்து தப்பிக்கணுன்ற ஒரு மனநிலையில் நம்ம எப்போதும் உச்சரிக்கிற வார்த்தைங்க வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வர வார்த்தைகள் இல்லை அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி அப்படின்னா, ஐ காட் நோ டைம், ஐ எம் வெரி பிஸி அப்படிலாம் அந்த வார்த்தையெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை எப்போதுமே நீங்கள் வந்து வேண்டிக்கிறீங்க. இது வந்து விஷ். நீங்கள் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் இது ஒரு விஷ். நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் எப்போதும் நீங்கள் சொல்கிற வாழ்க்கை அதே போல் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. வேலை இடமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று செய்யணும்னு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று முடிஞ்சால் ஒன்று நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம நிம்மதியாக உட்கார முடியாது. ரெண்டாவது வந்து பிஸி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பிஸியாக இருப்போம். ஆனால் நம்ம சந்தோஷப்பட முடியாது. அந்த நிகழ்ச்சிகள் நடக்கிற விஷயங்கள் வந்து நம்மளை ரொம்ப டயர்டாக்கி விட்ரும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒருத்தவங்களை தட்டி கழிக்கிறதா நினச்சி நம்மளுக்குள்ள ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேட்டர்ன் ஆக்கி வச்சிட்டோம். ஒரு நம்ம கம்ப்யூட்டர் மைண்ட்ன்ற நம்மளோட மனசுன்ற கம்ப்யூட்டரில் நம்ம வந்து எப்போதும் அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம சொல்கிறதுனால அது வந்து மந்த்ரான்னு சொல்லுவாங்கள்ல, ரிப்பீட்டேஷன் இஸ் அ மந்த்ரா. ஸோ நம்ம எப்போதும் அதை சொல்லி சொல்லி அதுக்கு பவர் கொடுத்துட்டோம். அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க, என்னை புரிஞ்சிக்க யாருமே இல்லைங்க, நான் எது சொன்னாலும் தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொந்தமாகவும் பேசிக்குவாங்க அவங்க மனசுக்குள்ளே. சில பேர் பேசும்போதும் நம்ம அதை அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். இது யாரையும் ப்ளேம் பண்ணுறதில்ல. நானும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லேருந்து வந்தேன். அதனால தான் நான் அதை வந்து தைரியமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பேசும்போது உடம்புக்குள்ளே எப்போ ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வந்து ஒரு கவலையான ஃபீலிங்கோ இல்லை ஒரு சேடான ஒரு ஆத்திரமான ஒரு ஃபீலிங்கோ வரும்போது பாடியில் உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்ம உடம்புல இருந்து ஒரு சூடு மாதிரி ஒரு ஹீட் வெளியாக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது போய் நம்மளோட ஒளிவட்டத்தில் அவுரா லேயரில் போய் ஒட்டிக்கும். இது வந்து பிரபஞ்சத்துக்கு ஒரு செய்தியாக அனுப்பப்படும். இப்போ வந்து நான் ரொம்ப பிஸி, அப்போ அது யூனிவர்ஸ் என்ன பார்க்கும் அப்படின்னா, அந்த ஃப்ரீக்குவென்சி போய் ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, அது துடிச்சிக்கிட்டு இருக்குல்ல அந்த அவுரா லேயரில், அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்குவென்சியை நம்மளுக்கு அனுப்பிவிடும். அப்போ நம்மளை வந்து வேலை வாங்குறவங்களாகவும் ஏதாவது ஒன்று செய்ய சொல்கிறவங்களாகவும் இல்லை எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு நேரம் இல்லாமல் ஒரு நிம்மதியாக உட்கார முடியாமல் ஒரு சிச்சுவேஷனை நம்ம எதிர்நோக்குவோம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து எப்போதும் எதுவாக இருக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ காசு வேணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு 10,000 வெள்ளி கிடச்சோன்னா நான் என்ன செய்வேன்? ஓகே, போய் நகை வாங்குவேன், இல்லை நான் வந்து ஒரு ஒரு காடி லோனை கட்டி முடிச்சிருவேன். அந்த மாதிரி பேசுங்க. சும்மா ஒரு ஷிஃப்ட்டு தான். சின்னாங்க ஒரு காலையில் 10 நிமிஷம், ராத்திரியில் தூங்காத முந்தைய ஒரு 10 நிமிஷம் சும்மா பேசி தான் பார்ப்போமே. இது வெறும் பேசுகிறது தான், நம்மளுக்குள்ளே தானே நம்ம பேசிக்க போகிறோம். அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தால் வாழ்க்கை ஒரு மாதத்தில், ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 காசு சேர்த்து வைக்கிறோன்னு வச்சுக்குவோமே. காலையில் வந்து 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம், அன்னாட 10 காசு நம்ம சேர்த்து வைக்கும் போது ஒரு மாதத்தில் நம்மளுக்கு ஒரு 3 வெள்ளி கிடைக்கும் இல்லைங்களா? அந்த 3 வெள்ளியில் ஏதாவது ஒன்று வாங்கலாம், ஒரு ஐஸ்கிரீம் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அன்னாட உங்கள்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் நினச்சிக்கிட்டு இல்லை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நிச்சயமான ஒரு மாறுதல் கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. சிச்சுவேஷன் மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட ஃபோன் நம்பர் வந்து 0124776 437. ஓகேங்களா?
கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை நான் ஒன்றுமே செய்ய சொல்ல, உங்கள்கிட்ட நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு பேசி பழகுங்க. ஓகே, நன்றி.